செல்வராஜ், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி. இந்த 2026 சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா தாரிகா சல்மான் வேட்பாளராக இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தேர்தல் பரப்புரை செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் இல்லாத வரவேற்பு. நாங்கள் ஏன்னா 2016, 19, 21, 24 வரைக்கும் எல்லா தேர்தலுமே நான் இருந்திருக்கேன். ஆனால் இந்த முறை மாதிரி வரவேற்பு எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட வரவேற்பு எல்லா இடத்துலையும். மக்கள் சிறப்பாக வரவேற்பு கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு போகிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க. நல்லா குடிச்சிட்டு வர ஒரு ஆள், அம்மா நான் குடிச்சிருக்கேன் இன்றைக்கி, இருந்தாலும் நீங்கள் எப்படியாவது நீங்கள் வந்தால் குடியை நிப்பாட்டிடுவீங்க நான் நம்புகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நேற்று அனந்தல் பகுதியில் வந்தார் ஒருத்தர் வேட்பாளர். அந்த அவங்க பெண் வேட்பாளர்னால கொஞ்சம் தூரம் நின்று பேசுகிறாரு. ஐயா வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க, நின்று பேசுங்க. இல்லை நான் குடிச்சிருக்கேன் வேணாம், ஆனால் குடியை ஒழிக்கணும். மக்களுக்கு தெளிவாக புரியுது, குடிக்கிறவங்களுக்கும் புரியுது, பெண்களுக்கெல்லாம் பயங்கரமாக புரியுது. அண்ணன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நாம் தமிழர் ஆட்சியில் பாலியல் வல்லுநரோட பெண் பிள்ளைகளை தொட்டா அவங்கள நடு ரோட்டில் வச்சு சுடுவேன் அண்ணன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி பெண்கள் மத்தியில் பயங்கரமாக இருக்குது, தீயாக பரவி இருக்குது. அதுக்காக அமோக வரவேற்பு இருக்குது. மற்ற விஷயமும் சரி, இலவசங்கள் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்க செயற்பாட்டு வரைவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ வரவேற்பு பெற்றிருக்கு ஒரு விஷயமும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வழக்கத்துக்கு மீறான தேர்தல் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஒரு நாளும் தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு வரும்போது நிம்மதியாக தூங்குகிறோம். ஏன்னா நாங்கள் செய்கிற வேலையும் கரெக்டாக இருக்குது. மக்களும் அதை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க. நாங்களும் புரிய வைக்கிறோம். எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 1 மாதம் இருக்குது. தீயாக வேலை செய்ய போகிறோம். மே நாளில் சந்திப்போம். நன்றி.